தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்க சென்ற கனிமொழியை முற்றுகையிட்டு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், உங்கள் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் பவித்ரா. தூத்துக்குடி வேடநத்தம் அருகே உள்ள ஏரியில் பள்ளி மாணவி மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் உயிரிழந்த மாணவியின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று 2 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்தனர். மேலும் நேற்று தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலை குறுக்கு சாலை பகுதியில் 10 மணி நேரமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அந்த பள்ளி மாணவியின் வீட்டிற்கு இன்று வருகை தந்தார். அவருடன் அமைச்சர் கீதாஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஆகியோர் வருகை தந்தனர். அப்போது குடும்பத்தாரை சந்தித்த கனிமொழி குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள், அரசு துணை நிற்கும் என்று அந்த மாணவியின் பெற்றோரிடம் ஆறுதல் கூறினார். அப்போது உறவினர்கள் மற்றும் அந்த மாணவியின் பெற்றோர்கள் கனிமொழியிடம் குற்றவாளியை கைது செய்து உரிய தண்டனை வழங்க வேண்டும், இல்லை என்றால் எங்களிடம் அந்த குற்றவாளியை ஒப்படைத்து விடுங்கள், உயிரிழந்த சிறுமியின் சகோதரிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கையும் வைத்தனர். இதனை கேட்ட கனிமொழி எம்பி நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதையடுத்து வீட்டில் இருந்து வெளியே வந்த கனிமொழியை அந்த கிராம மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 3 நாட்களாகியும் குற்றவாளியை ஏன் கண்டுபிடிக்கவில்லை, சம்பவம் நடைபெற்ற 3 நாட்களாகியும் தாமதமாக ஏன் நீங்கள் வந்தீர்கள் என்று அடுத்தடுத்த கேள்விகளை கனிமொழி எம்பியை பதிலே கூற விடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கனிமொழி எம்பி அப்போது கூறினார். இருந்த போதிலும் கிராம மக்கள் அவரை விடவில்லை. காவல்துறை பாதுகாப்புடன் கனிமொழியை அழைத்து செல்ல முயன்ற போது கிராம மக்கள் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியதால் அங்கு பெரும் பரபரப்பானது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் கனிமொழி எம்பி, அமைச்சர் கீதாஜீவன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஆகியோரை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. பைத்ரா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.